2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று தற்பொழுது உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பு தாமதமாக கிடைத்தாலும் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக திமுக வேட்பாளரும் முன்னாள் சபாநாயகருமான அப்பாவு தெரிவித்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் போது நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை 69,590 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அப்பாவு 69,541 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். போட்டியிட்ட இன்பதுரை திமுக வேட்பாளர் அப்பாவுவை விட 49 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிமுக எம்எல்ஏ இன்பதுரையின் வெற்றியை எதிர்த்து அப்பாவு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தொடர்ந்தார். அதில் தபால் வாக்குகள் தவறாக நிராகரிக்கப்பட்டதாகவும் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்ததாகவும் கூறி இன்பதுரையின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரியிருந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதில் 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்துள்ளார். 104 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்பாவு வெற்றி பெற்றது மறுவாக்கு எண்ணிக்கையில் நிரூபணமாகியுள்ளது. இந்த தீர்ப்பால் இன்பதுரை தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என பொருளாகாது. ஆனால் இந்த 5 ஆண்டுகளுக்கான எம்எல்ஏ பென்ஷன் உள்ளிட்ட சலுகைகளை இன்பதுரை உரிமை கோர முடியாது என நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்துள்ளார். தீர்ப்பு வெளியான நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தீர்ப்பு தாமதமாக கிடைத்தாலும் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக கூறினார். 2016 ஆண்டு தேர்தல் வழக்கில் தனது வெற்றியை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளில் கிடைத்த இந்த தீர்ப்பின் வெற்றியை அவருக்கு காணிக்கை ஆக்குவதாகவும் அப்பாவு தெரிவித்துள்ளார். 105 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றதாக நீதியரசர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார்கள். மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பாதத்திலே இந்த வெற்றியை காணிக்கையாகிறேன். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்து நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என தற்போதைய அதிமுக எம்பியாக உள்ள இன்பதுரை தெரிவித்துள்ளார். அப்பாவு தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும். இன்பதுரை தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார். அவரிடமிருந்து எந்த ரெக்கவரியும் கிடையாது. ஆனால் அவருடைய பேருக்கு பதிலாக அப்பாவு பேரை பொறித்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு இதுக்கு அப்பீல் போகலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. 90 நாளுக்குள்ளே அப்பீல் போகணும். நீங்களே அப்பீல் போயிருங்களேன் அப்படின்னு நீதிபதி திறந்த நீதிமன்றத்தில் சொன்னார். எனவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கருணாநிதியே சொல்லியிருக்கார், நீதி கேட்டு நெடிய பயணம் போகணும்னு சொல்லியிருக்கார். நானும் நெடிய பயணத்துக்கு தயாராகிட்டேன். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை நான் அப்பீல் செய்து தடை ஆணை பெறுவேன். இறுதி தீர்ப்பில் நான் தான் வெற்றி பெறுவேன். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. காலம் கடந்து உயர்நீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்புக்கு கலவையான விமர்சனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன.